நண்பர்களே, அஸ்ட்ரோ ராஜாராம் திருச்சி. 2024 வைகாசி மாத விருச்சிக ராசி மாத பலன்களை தான் ஆய்வு செய்ய இருக்கிறோம். இம்மாத கிரகநிலை ஆராயும் மாத துவக்கத்திலே உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான சூரியன் 7ஆம் இடத்தில் போய் இருப்பதும் அவள் 2-5 கூடிய குருவுடன் சேர்க்கை பெற்று இருப்பதும் மிகவும் சிறப்பு. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த குரு பயிற்சியும் போல உங்கள் ராசியை பார்க்கும் மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பார். சிப்பன் ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் அடுத்து பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்தை பார்ப்பார். புகழ், வெற்றி, கீர்த்தி, நல்ல ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியே 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக விருச்சிக ராசிக்கு இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு 2013 19 வரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தாம் முடித்து விட்டது. உங்கள் ராசிக்கு 4ல் போய் சனி இருப்பது சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை, தாய்க்கு ஏற்படும் பெரிய அளவு வில்லங்கள் ஏற்படும் வாய்ப்பில் சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை. அவர் 3-4 கூடிய 4லிருந்து 10ஆம் இடத்தை ஒன்று பார்வையே அவர் ஜீவனத்தை கெடுக்க மாட்டார். தைரிய வீரியஸ்தானாதிபதி அவரே சுகஸ்தானாதிபதி வேற. வண்டி வாகனத்தில் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். தாய்க்கு சின்ன சின்ன கெழுத்தறியான பிரச்சனையை கொடுக்கும், பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு ராசிக்கு 6க்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ சொத்து மூலம் கண்டிப்பாக பிள்ளைகளால் வலி வேதனை, பெற்ற குழந்தைகளே எதிரியாக அமைப்பு, பெற்ற குழந்தைகளால் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையானது வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை இது நீடிக்குங்க. உங்கள் ராசிநாதனே போய் வலியுறுத்தி இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனை, வம்பு, வழக்கு இதெல்லாம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் ராசிநாதன் வலியுறுத்தல், ஏன்னா ராசிக்கு அதிபதி அவர் 6க்கு அதிபதி. 6ஆம் பாவத்துக்கு பண்ண எதிரிகள் கைகள் ஓங்கியிருக்காது, உங்கள் கை தான் நோக்கி இருக்கும். அவர் 6ஆம் இடத்தில் போய் வலுப்பது உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகள்லாம் வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அகலும். உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 12க்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் பாவத்துக்கு 12ல் இருந்தாலும் அவள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் லாபாதிபதியுடன் சேர்ந்து இருப்பது இம்மாதம் வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கோ, ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி, பெண் ஜாதகமாக இருந்தால் கணவர் வண்டி வாகனத்தில் விபத்து வைகாசி 1 முதல் 5 வரை விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே வண்டி வாகனத்தில் சற்று நிதானம் தேவை. அவர் ரிஷப சுக்கிரனாக 7-12 7ஆம் இடத்திற்கு போய் சேரும்போது அவர் சுபகிரகமான 3ஆறு கூடிய குருவுடன் சேர்கிறார். ஜீவனாதிபதியான சூரியனுடன் சேர்கிறார். எனவே இந்த பிரச்சனைலாம் வைகாசி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு இருக்கு. 5ஆம் தேதி வரை கவனம். இம்மாத துவக்கத்திலே ஜீவனாதிபதி சூரியன் இருப்ப ஜீவனம், பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அது 7-12 கூடிய அதே சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு மாத இறுதியில் செல்கிறார். 7-12 கூடிய போய் 8ல் போய் இருக்கும்போது என்னன்னா 8ஆம் இடத்தை வலுப்படுத்திக்கிறது. ஆனால் 8ஆம் பாக சுபத்துவம், வெளியூர் வெளிநாடு என ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் ஜாதகமான தன்னுடைய கணவரையோ, ஆண் ஜாதகமாக இருந்தால் தன்னுடைய மனைவியோ அல்லது மனைவி பெண் ஜாதகமாக இருந்தால் கணவரையோ விட்டு கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலம் இப்படி வெளியே இருக்கும் இடத்தை விட்டு வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மாத இறுதியில் வைகாசி மாதம் 29ஆம் தேதிக்கு மேல் இந்த அமைப்பு உண்டு. அவர் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த தனம், பொருளாதாரம் இதெல்லாம் 22ஆம் தேதிக்கு மிகவும் சிறப்பாக தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய உங்களுடைய 7-12க்கு 8ல் இருந்து தனம், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தனாதிபதி பஞ்சமாதிபதி உங்கள் 7ஆம் இடத்தில் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். எனவே இந்த இது ஒரு 10% கெடு பலனையும் 90% நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பொது பலன் தாங்க. விதி, மதி, கதி. கதிங்கிற கோல்சார தொடர்பு தான். ஒரு கதிங்கிற கோல்சார தொடர்பு ஒத்துழைத்தால் தான் ஒரு பதவி கிடைக்கும், ஒரு அரசு வேலை கிடைக்கும். அதுக்கு உங்கள் கட்டத்தில் இருந்து அதுக்கு தான் இது சொல்லப்படுகிறது. எல்லா விதத்துக்கும் இது பழிக்கணுங்கிற அவசியம். உங்கள் ஜாதகத்தில் அந்த
நல்ல லக்னம் லக்னாதிபதி வலுத்து நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் நல்ல பலன் நடக்கும். மற்றவங்களுக்கு கூட மிகப்பெரிய கெடுபலன் நடக்காது. ஏன்னா வந்து கோல்சாரத்தில் வந்து கிரகங்கள் வலுவாக இருக்கும்போது மிகப்பெரிய கெடுதல் 6ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி திசையை பற்றி நடக்கும் கெடுதல் நடக்கும், சற்று குறைவாக நடக்கும். ஆனால் வந்து கோல்சாரம் சரியில்லாத போது 6ஆம் அதிபதி திசையோ 8ஆம் அதிபதி திசையோ விரையாதிபதி திசை நடந்தால் கடுமையான கெடுபலன் நடக்கும். அது லக்னாதிபதி வலுவிழந்தால் வாயை விட்டு அட வைக்கும். ஜென்மத்திலே வந்து சந்திரன் போகும்போது மிக மிக வந்து கொடுமையான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். இதே வந்து எதிலும் வந்து சிறப்பான ஒரு அமைப்பில் வந்து இருக்கிறது. 2024 பிறந்த 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் அஸ்ட்ரோராஜா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வரும். 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் அஸ்ட்ரோராஜா சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும். 2024 பிரதமர் 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும். ஒரே பதில் 2 தலைவர் கணிச்சுன்னா தனிப்பட்ட முறையிலும் கிடையாது. எல்லாம் 2025 கணிச்சு முடிச்சாச்சு. ஒன்று வந்து ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது. ஒரு வீடியோ வந்து 3000 வியூஸ் பார்த்துருக்காங்க. 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல தமிழ் அடிச்சு சேனல் அஸ்ட்ரோராஜாராம். இன்னொரு வீடியோ வந்து பார்க்கும்பொழுது வெறும் 255 வியூவர்ஸ் தான் பார்த்துருக்காங்க. 2022 கணிச்சிட்டேன். அது லென்த்து வீடியோ. அது வந்து லென்த்தாக வந்து கணிச்சு இந்த விதிப்படி வந்து கேபி பிரசன்னா அடுத்து வந்து பாரம்பரிய ரீதியாகவும் வந்து கணிச்சு லென்த்தாக போட்டிருக்கேன். ஒன்று ஷார்ட்டாக போட்டிருக்கேன். பாரம்பரிய ரீதியாக வந்து ஷார்ட்டாக வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு சகுனத்தை வச்சு தான் முடிவு பண்ணி ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். அந்த ப்ரிடிக்ஷன் சகுனத்தை மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். அது ரிசல்ட் வந்து பாஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கும். உங்களிடம் இருந்து விடுகளும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோராஜாராம். அனைவருக்கும் நன்றி.